ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஃபின்வி. நம்மளோட ஜேர்னி டுவர்ட்ஸ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்சமான டாபிக் தாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு. நாம் தங்கத்தில் முதலீடு பண்ணுறோம், அது என்னைக்கே நம்ம லாபமாக நஷ்டமாக யோசிச்சிருக்கோமா, அதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 கேள்விக்கான விட தெரிஞ்சுக்கணும். முதல் கேள்வி, தங்கத்தில் ஏன் முதலீடு பண்ண வேண்டும்? ரெண்டாவது கேள்வி, தங்கத்தை எப்படி முதலீடு பண்ணால் நமக்கு லாபத்தை தரும்? இது 2 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தங்கத்தில் ஏன் முதலீடு பண்ணணும்? தங்கம், கோல்டு இஸ் ஏ ப்ரீசியஸ் மெட்டல். அதனால தான் அதோட ரேட்டு என்றைக்குமே வருஷத்துக்கு வருஷம் ஏறிட்டே போகுது. ஸோ மக்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே தங்கத்தை ப்ரிஃபர் பண்ணுற காரணம் அதோட லிக்விடிட்டி தான். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இப்போ இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு எமர்ஜென்சி செலவு, மெடிக்கல் செலவு, காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நமக்கு முதல் ஞாபகத்துக்கு வருது நம்ம வீட்டில் இருக்க தங்கம் தான். அதை உடனடியாக நம்ம என்ன செய்யறோம், பக்கத்தில் இருக்க பேங்க்ல போய் அடை வச்சோ இல்லை இந்த பக்கத்தில் ஜுவல்லரி ஷாப்பில் அதை சேல் பண்ணியோ நம்ம அதை கேஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் மக்கள் தங்கத்து மேலே முதலீடு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த சர்வேல கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ட நியர்லி 24 டன்ஸ் கோல்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் பெரும்பான்மையாக இன்வெஸ்ட் பண்ணுறதை தங்கத்தை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுதான் இதை குறிக்குது. லாஸ்ட் இயர் நம்ம கோல்டோட ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 18%. 18% ரிட்டர்ன்றது ஒரு நல்ல லாபம் தாங்க. இதுக்கு கம்பேர்ட் டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட், எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் கம்பேர் பண்ணா கூட இந்த ரிட்டர்ன் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னே சொல்லலாம். நம்ம ரெண்டாவது கேள்விக்கு பார்க்கலாம், தங்கத்தில் எப்படி முதல் பண்ணணும்? இதில் தாங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தட். நம்ம ஜுவல்லரி இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, நகைக்கடையில் போய் ஒரு நகையாக வாங்க தான் போவாங்க. ஸோ இப்படி நீங்கள் வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 பவுன் வாங்க போகிறீங்க. பட் நீங்கள் கொடுக்க போகிறது வந்து 5 பவுனுக்கு உண்டான நகையோட மதிப்பு மட்டும் தரமாட்டீங்க. ப்ளஸ் வந்து அந்த நகைக்காரங்க உங்ககிட்ட 10 to 20% வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல தங்கத்தை நகையை வாங்கும்போது நீங்கள் 20% லாஸ் தான் தங்கத்தை நீங்கள் கையில் வீட்டுக்கு கொண்டு போறீங்க. ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் இந்த வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நீங்கள் கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன் இந்த கோல்டில் என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும். இல்லை, என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் தங்கத்தை ஜுவல்லரி ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் கோ ஃபார் ஏ சீட் ஃபண்ட். பிகாஸ் இப்போலாம் நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் சீட் போடுறாங்க. ஸோ நீங்கள் 11 months கட்டலாம், 12 months கட்டலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு நீங்கள் ஜுவல்லரி எடுக்கும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த வேஸ்டேஜில் ஒரு 75% to 100% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ நீங்கள் ஜுவல்லரி தான் எடுக்கணும் அப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பெட்டராக பிளான் பண்ணி நீங்கள் எவ்ரி மந்த் ஒரு சீட் போட்டு 5,000 per month or 10,000 per month சீட் போட்டு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் அண்ட் ரிட்டர்ன் தரும். உங்களுக்கு உங்கள் மணி வேஸ்ட்டாக செய்கூலி சேதாரத்தில் போகாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு. இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, SGB, sovereign gold bond, which is not familiar in India, but இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். இது SGB, this is issued by RBI government, which means 100% it is safe and secure. ஸோ இந்த பாண்ட் வந்து கவர்மெண்ட் எப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த பாண்ட் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி ஃபைனான்ஷியல் இயர் தே வில் ரிலீஸ் திஸ் பாண்ட். இஸ் டிபெண்ட் அப்பான் தி இயர். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இது 4 times ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் குவார்ட்டர் ஆர் எவ்ரி மந்த் இந்த பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாண்ட் இங்கே எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, இன் யூனிட்ல வாங்கலாம். ஸோ இன் யூனிட்ன்றது இங்கே எதை குறிக்குது அப்படின்னா 1 கிராம். ஸோ நீங்கள் மினிமம் இங்கே வந்து தங்கத்தை 1 கிராம்ல இருந்து இந்த பாண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த 1 கிராம் அப் டு மேக்ஸிமம் 4 kg. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் மினிமம் 1 கிராம் நீங்கள் வாங்கலாம் அண்ட் மேக்ஸிமம் 4 kg வரைக்கும் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் எப்பப்பெல்லாம் இந்த SGB ரிலீஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் நீங்க உங்க பேங்க்ல போய் அணுகி இந்த பாண்டு பத்தி பேசி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் ஆஃப் 1 கிராம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க டிமெட் அக்கௌண்ட் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் டிமெட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேபி நீங்க இதை வந்து சேல் பண்ண முடியும். அது எப்படி சேல் பண்ணு நான் சொல்றேன். டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 8 years லாக்கிங் பீரியட்ல வரும். ஸோ நீங்க நினைச்ச நேரம்னா நீங்க வந்து பிரேக் பண்ண முடியாது. இது 8 வருஷம் அப்புறம் மட்டும்தான் உங்களால எடுக்க முடியும். இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்போஸ் இப்போ என் கேஷ் இருக்கு, லம்சம் இருக்கு, என்னால் வெயிட் பண்ண முடியும், என் பொண்ணு கல்யாணம் இருக்கு, இப்போ என் பொண்ணுக்கு சின்ன பிள்ளையா இருக்குது, நான் அது கல்யாணத்துக்காக திருமணத்துக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பெட்டர் இது வந்து நீங்க லம்சமா இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் 8 ways உங்களுக்கு லாக்இன் பீரியட் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ 8 yearsக்கு அப்புறம் நீங்க இந்த ஃபண்டை, இந்த பாண்டை
நீங்கள் என்கேஷ் பண்ணிக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே அவங்க என்கேஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கேஷாகவே வரும். ஸோ நீங்கள் அந்த நாளில் நீங்கள் அந்த கேஷை கொண்டு போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜுவல் வாங்கிக்கலாம். ஸோ தட் நீங்கள் உங்கள் ட்ரெண்டிங்காக ஒரு ஜுவல் வாங்க நினச்சிங்கன்னா அந்த கேஷை நீங்கள் அப்போதைக்கு போய் வாங்கிக்கலாம். பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் ஜுவல்லரி நீங்கள் வெயிட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் போய் வாங்கிக்கலாம். வேற என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் plus 2.5 இன்ட்ரெஸ்ட் தராங்க கவர்மெண்ட். எவ்ரி இயர் யூ கேன் ஏர்ன் 2.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி அமௌண்ட் இன்வெஸ்டட். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 2% வட்டியும் வருதுங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை இதில் இன்வெஸ்ட் பண்ண மூலமாக நீங்கள் வட்டியும் வாங்கிக்கலாம். அதுலேருந்து ஆஃப்டர் 8 இயர்ஸ் நீங்கள் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிமாண்ட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பாண்டை ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டை செல் பண்ணி நீங்கள் கேஷ் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த பாண்டில் கிடைக்கும். பட் இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ எனக்கு ஷார்ட் டர்மாக இருக்கவங்க இதில் போய் நுழைய முடியாது. பட் அதே மாதிரி இன்னொரு ட்ராபேக் என்னன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இது நம்ம நினைச்சதாலும் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் எப்பலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்பலாம் நான் 1 வீக் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 வீக் டைமில் நம்ம போய் அப்ளை பண்ணி இந்த பாண்டை அப்ளை பண்ணி நம்ம பாண்டு வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ் ETF. ஸோ ETFன்றது ஒன்று இல்லைங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னா என்னன்னு. நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது ஈக்விட்டி கோல்டு நிஃப்டி பீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட நிப்பான் இந்தியா கோல்டு ETF ஃபண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ரேட் இன்னைக்கு நிலைமையில் என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா இது 60 ரூபா தாங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா கூட ஒரு ஷேர் உங்களால் 60 ரூபாய்க்கு வாங்க முடியும். பட் இதுக்கு உங்களுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படும். உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் டேரெக்டாக போயிட்டு ஷேர் மார்க்கெட்டில் நிப்பான் இந்தியா நிஃப்டி பீஸ் ETF போட்டிங்கன்னா வரும். அது நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட 60 ரூபா இருந்தால் கூட நீங்கள் 10 ஷேர் வாங்கி வச்சுக்கலாங்க. இந்த ஷேர் எதை ட்ராக் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம கோல்டோட ரேட் தான் ட்ராக் பண்ணும். இன்கேஸ் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் கோல்டு ரேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது ஷேர் ரேட்டும் இதோட ரேட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் மார்க்கெட் ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. பட் லாங் டேர்மில் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் மட்டும் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்ட். ஸோ ஒரு 8 to 10 years if you are investing long term in this share you will get a good return in this share in this fund. ஸோ இதில் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எஸ்ஐபியாக போடனாலும் நீங்கள் அதை போடலாம். ஸோ இது வந்து டிமெட் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் எப்போலாம் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குதோ அப்போலாம் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். ஒரு ஷேர் வந்து எவ்வளோ ஷேர் நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் ஷேர் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் சப்போஸ் செல் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி இதில் உங்களுக்கு டேக்ஸ் கண்டிப்பாக அப்ளிகபிள் இருக்குது. பட் லாங் டேர்மில் உங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டேர்மில் 15%, லாங் டேர்மில் 10% கேபிட்டல் கெயின் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஷேர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனான ஃபோர்த் ஆப்ஷன் போவோம். ஃபோர்த் ஆப்ஷன்றது மியூச்சுவல் ஃபண்ட் தாங்க. எஸ், உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எல்லாத்துக்கும் காமனாக தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க. நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ தனியாக பார்ப்போம். ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இதுவும் நாம் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தாங்க. ஸோ ஏஎம்சி வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் போடுவாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு சில மியூச்சுவல் ஃபண்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் தான் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எப்படி நீங்கள் போய் ஒரு நல்ல ஏஎம்சியில் போயிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் லம்சமாவோ எஸ்ஐபியாவோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இதோட ஏஎம்சி செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங் இதோட எக்ஸி லோட் எவ்வளோ இருக்குது, என்ட்ரி லோட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு இதில் ஏதோ ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நியர்லி 20-25% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் தெரியுது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் வேணாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். பட் இதுவுமே நமக்கு ரிஸ்க் இருக்கு தான் செய்யும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிஸ்க் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கு தான் செய்யும். பட் இது மியூச்சுவல் ஃபண்ட் போது ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. அண்ட் நீங்கள் லாங் டேர்மாக போடும்போது இந்த ரிஸ்க்கை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படாது. நீங்கள் டேரெக்டாக அந்த ஏஎம்சியில் போய் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா செல்ஃப் அனலைஸ் பண்ணி நல்லா செக் பண்ணிட்டு அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் சில ஆப்ஷன் இருக்கு. பட் நான் சொன்னது 4மே தாங்க
ஓரளவுக்கு நமக்கு ஃபெமிலியராக அண்ட் ஃபேமஸான ஆப்ஷன்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு. மேலும் இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். Until then, signing off from Saravanan. Bye.